அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் பேய் படங்கள்லாம் வந்தது. ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி பேய் அடிச்சாங்க காப்பி ஒரே மாதிரி இருக்கும் படம். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா தெரியல. ஹீரோயினுக்கு வந்து ஹனிமூன் போகிறதுக்கு ஹில் ஸ்டேஷன் சிம்லா இருக்கும், ஆனால் பாழஞ்ச பங்களாவுக்கு தான் போவாங்க. பக்கத்து பில்டிங்கே பஸ்ஸு பிடிச்சி போகணும், ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த தெரு ஃபுல்லாக ஒரே லைட் இருக்கும், அதையும் லைட்டாக எடுத்துப்பாங்க. அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட் அது ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லேடிக்கு இருக்குது பயங்கர ஆர்வக்குலர். சும்மாவே நைட் நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ட மாரி நடப்பாங்க. அவங்க நடக்கும்போது அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்சோம்னியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கர அவங்களே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, ஃபோனை கீழே போடுவாங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் பூட்டின ரூமெல்லாம் போய் திறந்துன்னு இருப்பாங்க. சும்மாவே திறந்து அந்த காலத்தில் அந்த பூட்டுக்கே ஒட்டடை அடிச்சிருக்கும். உலகத்தில் இருக்க ஒட்டடை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், வேர்ல்டு வைடு வெப்பு. பட் இருந்தாலும் அதெல்லாம் கலைச்சிட்டு அந்த பூட்டை திறந்து உள்ளே போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மனசுக்குள்ளே வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் நினைப்பு. அவங்க எவ்வளோ ஸ்லோவாக, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட ஸ்லோவாக நடந்து போவாங்க. ஸ்லோவாக நடந்து போய் ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒரு பொன் குழந்தை பொம்மை இருக்கும். எவ்வளோ அசிங்கமாக ஒரு குழந்தை பொம்மை இருக்க முடியுமோ, முடியெல்லாம் கலைஞ்சி மையெல்லாம் இழுப்பி ரொம்ப கேவலமான ஒரு பொம்மை. அது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஏமா நர்சரி ரைமா இவ்வளோ திகிலா பாடுறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பல வருஷமாக பூட்டி இருந்தது பேட்டரி எப்படி அவ்வளோ நாள் தாங்குச்சு? நாம் இப்போ ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்க, கடையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பேட்டரி போயிடும். சாம்சங் ஃபோன் மாதிரி.